சோதம் குமாரால இந்த மாதிரி காரியங்கள் நடப்பிக்கப்படுகிறது. கர்த்தர் அதை வெறுக்கிறார். ரெண்டாவது 28வது வசனத்தை பார்க்கலாம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்கு மனதில்லாதிருந்தது. அவள் மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவைகளை கேடான சிந்தனைக்கு ஒப்பான கெட்டு போற சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ஏனென்றால் தேவனை பற்றி அறிகிற அறிவு அவர்களுக்கு இல்லை. அவர் இல்லை, அதனால அவர்களுக்கு மனதில்லாத இருந்தபடியால் தகாதவைகளை அறியும்படி செய்யும்படி அவர்களை அசுத்தமான அவர்களுக்கு கேடான சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும். இப்ப ஒரு லிஸ்ட் ஆஃப் சின்ஸ் வரும். இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இதுல ஏதாவது ஒன்று நம்மகிட்ட இருக்குதுன்னா நம்மகிட்ட பேசிக் ஃபவுண்டேஷன்ல ப்ராப்ளம் இருக்கும். என்ன ஃபவுண்டேஷன்? அவர்கள் தேவனை அறிந்திருக்கணும். ரெண்டாவது, அவரை மகிமைப்படுத்தணும். அவருக்கு கானத்தை கொடுக்கணும். அவரை ஸ்தோத்தரிக்கணும். 4 பாயிண்ட். இது இல்லாத பொழுது ஒன் பை ஒன் பாவம் மேற்கொள்ளும். அதுக்கப்புறம் தான் இந்த எல்ஜிபிடி இது வருது. அதுக்கப்புறம் வரிசையான பாவங்கள் வருது. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், நியாயம் இருக்குது, அநியாயம் இருக்குது. இந்த அநியாயத்தினால் நிறைந்தவர்களாகவும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலைகளினாலும் வாக்குவாதம், ஆர்குமெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுக்குள்ள ஒரு காரியம் காணப்படுதுன்னு சொன்னா அது என்னன்னா ஆர்குமெண்ட். இது காமனா காணப்படுகிற ஒரு சின் இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். இது ஆர்குமெண்ட்ஸ். ஒன்று சொன்னோம்னா அதுக்கு அதை ஆர்கியூ பண்ணி வாக்குவாதத்தினால, ஸோ வஞ்சகத்தினாலும். ஜஸ்டிஃபிகேஷன். ஏன் தப்பு செய்த தப்புன்னு ஒத்துக்க மனசில்ல. ஜஸ்டிஃபிகேஷன் எப்ப ஜஸ்டிஃபை பண்ணுவான்? ஆக்சுவலா சேம் திங் ஹேப்பன் வித் ஆடம். ஆதாமே நீ எங்க இருக்கிறான்னு கேட்டவுடனே நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் நான் வேணான்னு சொல்லி விலக்கி வைத்த பழத்தை தின்னாயா அப்படின்னு சொன்ன நீர் கொடுத்த ஸ்திரீயானவள். அங்க ஆர்குமெண்ட்ஸ் அங்க வருது. இப்ப he is trying to blame God for the mistake he has done. The mistake is with Adam. ஆதாம் என்ன சொல்றாரு? அதை கடவுள் மேலேயே திருப்பி விட பார்க்கிறார். சோ அந்த இடத்துல நீர் கொடுத்த ஸ்திரீ, தந்த ஸ்திரீயானவள் எனக்கு கொடுத்தால் நான் புசிச்சேன். இப்படி சொல்லும் போது ஒரு உலக பிரகாரமான லாஜிக்கலை பார்த்தா கரெக்டா தெரியற மாதிரி தெரியும். ஆனா உண்மையை எடுத்து நம்ம சிந்திச்சு யோசனை பண்ணி பார்த்தோம்னா இது ஒரு தவறான அணுகுமுறை என்று தான் பார்க்க முடியும். ஸோ அவரு கர்த்தர் ஒருபோதும் என்னுடைய வார்த்தைக்கு மேல உன் மனைவியின் சொற்படி கேளுன்னு சொன்னாரா? சொல்லல. ஏனென்றால் அவர் அடுத்த சென்டென்ஸே அவர் சொல்றது என்னதுன்னு கேட்டனா, நான் சொன்னதுக்கு மீறி நீ உன் மனைவியின் பேச்சை கேட்ட அப்படின்னு சொல்றாரு. இது ஆதியாகமத்துல வாசிக்கிறோம் நாம. இப்ப இந்த மாதிரி தான் ஆர்குமெண்ட்ஸ் எழும்புறது நமக்குள்ள. ஆர்குமெண்ட்ஸ் எந்த விதத்திலையும் ஏதாவது ஒரு இது வச்சுன்னா we try to justify arguments. வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் கோபம் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்கள். இங்க இருந்து பின்னால பேசி திரிகிறது. புறங்கூறுகிறவருமாய் அவதூறு பண்றான். ஒரு ஆளை பார்த்து அவனை பத்தி கெட்டதை பேசுறது. அவதூறு பண்ணுகிறவருமாய் தேவ பகையுமாய். இந்த சின்ஸ்ல வரிசையா வரும்போது இதெல்லாம் செய்யும் போது தேவனை பகைக்கிறவர்களாகும்.
ஸோ தேவ பகைஞருமாய், துரோகிரதம் பண்ணுகிறவருமாய், அகந்தை உள்ளவருமாய், பெருமை, ப்ரைடு, அகந்தை உள்ளவருமாய், வீம்புக்காரருமாய், வீம்பு பண்றது, பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோர் கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதமாய், ஒரு சென்ஸ்லெஸ் பீப்புளா இருந்து உடன்படிக்கைகளை மீறுவர்களுமாய், சுவாப அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவருமாய் இருக்கிறார்கள். இப்ப பாருங்க எத்தனை விதமான பாவங்கள் இருக்கு உண்டாவதுன்னு பாருங்க. சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய். இப்ப 5:5-10 ஆயிடுச்சு. அடுத்தது புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துரோகிரதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரர்களுமாய், பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுவாப அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்ப 23 டைப்ஸ் ஆஃப் சின்ஸ் உருவாகுது. சோ இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் இல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவரிடத்தில் பிரியமாயிருக்கிறார்கள். இங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். So when we are saved and purchased by the blood of the Lamb, தேவனுடைய ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்படும் போது இதெல்லாம் நம்ம விட்டு வாஷ் பண்ணப்படுது. இப்ப திருப்பியும் நாம என்ன பண்ணணும்னு கேட்டா, கோ பேக் தேவனை திருப்பி அறிகிற அறிவிட வளரணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை கனப்படுத்தணும், அவரை ஸ்தோத்திரிச்சு அவருடைய பிளான் படியே போகிறது நல்லது. இதை விட்டுட்டு he doesn't force things on us. அதை விட்டுட்டு திருப்பியும் நம்ம அவரை விட்டு விலகும் போது சேம் ப்ராப்ளம் வாட் த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் underwent we will also undergo. இது எங்கெங்க போட்டிருக்குன்னா லேவியராமத்தில் போட்டிருக்கோம், உபாகமத்திலையும் போட்டிருக்கோம். இங்க அங்க திருப்பியும் அங்க அவர் சொல்வார், இது மாதிரி பண்ணினா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வரும், இந்த மாதிரி வரும்னு போட்டிருக்கோம். லேவியராமம் 26ஆம் அதிகாரத்திலும் உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலும் வரும். இப்ப இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது நம்ம இது அது எக்ஸ்டர்னல் லா கொடுக்கப்பட்டது. இது இன்டர்னல் உள்ள புதிய உடன்படிக்கையில அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவர் அவைகளை எழுதி வைக்கிறார், அவைகளை உள்ள எழுதி வைக்கிறார். அவைகள் இதயத்துக்குள்ள போகிறது இல்லாம அவைகளுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிறது. அவைகளை அதாவது எரேமியால போட்டிருக்கு, என் உடன்படிக்கைகளை அவர்கள் இருதயத்தில் எழுதி வைப்பேன். ஏனென்றால் எழுத்தர் வழியத்தில் கொடுத்ததை அவர்களால் செய்ய முடியாம இருந்தது. ஆனால் இன்றைக்கும் வேத புத்தகத்தை நாம் வாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் இருதயத்திலே எழுதி வைக்கும் போது நம்ம மனசாட்சிக்கே தெரியும் நம்ம செய்யறது பாவமா தவறுதல் இல்லையா என்பதை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது தெரியாத மாதிரி உணர்வில்லாதவர்களுமாய், சம்டைம்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகும் போது என்ன, அவர்கள் உணர்வு இல்லாமல் போயிடுவாங்க. உணர்வு இல்லாததுன்னா இது பாவம்னு கூட தெரியாது, ஆனா they keep on doing it. ஏன் இதை சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 23 இது நம்மகிட்ட காணப்படுதான்றது நம்ம உணர வேண்டும். ஆகவே தேவ மனுஷரை நல்லா கேட்டுக்கோங்க. தேவனை வழிபடுகிற ஒவ்வொருவருமே, ஒரே தேவனாகிய பிதாகிய தேவனும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை வழிபடுகிற அனைவர்களுக்கும், ஆவியானவர் மூலமா தொழுது கொள்கிற அனைவருக்கும் நான் சொல்றது, ப்ளீஸ்
learn this 23 sins are waiting. இவைகள் எதுனால வைக்கிறேன்னா, இதை மீறும் போது ஆட்டோமேட்டிக்கா பிசாசு தூண்டி விடுவான், நம்ம அவைகளுக்குள்ள போயிடுவோம். அவைகளுக்குள்ள போனோன்னே திருப்பியும் we are gone back again sinning. So அப்ப தேவனை பற்றி கொண்டிருக்கிற அறிவு இல்லைன்னு சொன்னா இவைகள் எல்லாம் நமக்குள்ள வந்து சேரும். இன்றைக்கு இவைகள் போதும் என்று நினைக்கிறேன். இதுக்கு மேல நாம் அதிகமாக படிக்க, இன்னும் படிச்சு 2ஆம் அதிகாரம் இந்த ரோமர் புஸ்தகத்தை முடிக்கும் போது நிறைய கற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுது ஜெபித்து முடித்துக் கொள்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தாவே, வானத்து பூமி ஆண்டவரே, இப்பொழுதும் வேத வசனத்தை வாசித்தோம். என் தேவனாய் கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறவர்களாகும். கர்த்தாவே, உம்மை அறிந்து, ஃபர்ஸ்ட் we should have the knowledge about you. செகண்ட், உம்மை மகிமைப்படுத்தணும், உம்மை கனப்படுத்தணும், உம்மை ஸ்தோத்திரியாமல் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே உம்மை ஸ்தோத்திரித்துக் கொண்டு உம்மோடு இணைந்தவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆமென்.